ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாலா. இன்னைக்கான வீடியோ நம்ம இந்த லாக் ஹவுஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். நீங்க யோசிக்கலாம் லாக் ஹவுஸ் என்னடா எக்ஸ்பெரிமெண்ட். நார்மலா நம்ம எல்லாரும் வெளியூர் போறதா இருந்தா நம்ம இந்த லாக்கை வச்சு வீட்டை பூட்டிட்டு நம்ம பாட்டுக்கு தைரியமா போயிடுறோம், நம்ம வீடு சேஃபா இருக்குட்டு. ஆனா நம்ம வீடு உண்மையிலேயே சேஃப் தானா? இந்த லாக் நம்ம வீட்டை காப்பாற்றுற அளவுக்கு இதுக்கு பவர் இருக்குதா? அதை செக் பண்றதுக்காக நம்ம இந்த லாக்கை வச்சு 3 குவாலிட்டியான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். வேற லெவல்ல இருக்கும். நம்ம லாக் இந்த 3ஐயுமே தாண்டிட்டுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், நம்ம லாக் உண்மையிலேயே சேஃப் தாங்க, நம்ம வீடு உண்மையிலேயே சேஃப் தான். என்னதான் நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம இந்த லாக்கை தான் ஓப்பன் பண்ண போகிறோம். இதை கீயே இல்லாமல் எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லாக் வந்து மேட் இன் இந்தியா, 50 mm திக்னஸ்ங்க. இந்த ராடு வந்து 50 mm திக்னஸ். இது ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. அவ்வளோ அழகாக வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா? எல்லாமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த லாக்கை நாம் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம், அதுவும் கீயே இல்லாமல். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம லாக்கை கீழே ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த அலுமினியம் கேன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அலுமினியம் கேன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த அலுமினியம் கேனை கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து அதை டீ ஷேப்பாக மாற்றணும். வாங்க கட் பண்ணுவோம். நீங்கள் பார்க்கலாம், நான் அந்த ரெக்டாங்குலர் பீஸை இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப மெயின் இந்த ட்ரிக் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு லாக் எடுத்துக்கோங்க. லாக் எடுத்து நம்ம டூல் ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த டூலை இந்த இடம் இந்த கருவியாக இருக்குது பார்த்தீங்களா? அதை இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம உள்ள வந்து இதை நல்லா நீங்கள் இதை நல்லா உள்ளே அழுத்திட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு திருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்க லாக் எவ்வளோ ஈஸியாக ஓப்பன் ஆச்சுன்னு. லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். வாங்க நம்ம அடுத்த மெத்தட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்கலாம், நம்மளோட 2வது மெத்தடில் நம்ம லாக்கை கீழே எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம்னா இந்த ஸ்பேனர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்பேனர் வச்சு ரொம்பவே சிம்பிளாக திறப்போம். இதை வச்சு நீங்கள் திறக்கும் போது நீங்களே யோசிப்பீங்க நம்ம வீடு இந்த லாக்கால் சேஃப்டியே இல்லைங்கிறத. ஆனால் இது சும்மா எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். ஸோ நீங்கள் யாருமே ட்ரை பண்ணாலும் உங்கள் வீட்டில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பக்கத்து வீட்டில் ட்ரை பண்ணால் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ வாங்க நம்ம ட்ரை பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க செஞ்சு காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. லாக்கை வச்சுட்டு ஸ்பேனர் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்பேனர் 2 பக்கமும் இப்படி கரெக்டாக எடுத்துக்கோங்க. கரெக்டாக எடுத்துகிட்டு இந்த ஒரு பக்கத்தை இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கத்தை இதே மாதிரி லாக் பண்ணிவிட்டு ரெண்டும் கரெக்டாக லாக் ஆகிருக்கணும். இப்படி நமக்கு அமுக்கிறதுக்கு வசதியாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம கரெக்டாக லாக் ஆகிருக்கணும். லாக் ஆனதுக்கப்புறம் ரெண்டும் இப்படி அழுத்தும் போது தன்னால் தெரிச்சு ஓடிடும். வாங்க எப்படின்னு பார்ப்போமா? ஓவராத்தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்க லாக் எவ்வளோ ஈஸியாக ஓப்பன் ஆச்சுன்ட்டு. 2 ஸ்பேனர் வச்சு அழகாக ஓப்பன் பண்ணியாச்சு. இவ்வளோ தாங்க, நம்ம வீடு சேஃப்டியே கிடையாது. நம்ம இந்த மாதிரி லாக் ஓப்பன் பண்ணோன்னா அழகாக தெரிச்சு உடச்சி போட்டு போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் பாருங்கள் அது எப்படி விரிஞ்சிருக்குதுன்ட்டு. அந்த இது ஸ்பேனரோட பவரில் அப்படி அது அப்படி வளைஞ்சு அப்படி வெளியே இழுத்துட்டு அது சொல்ல போனால் வேறு லெவலுங்க. இனிமேல் இந்த லாக் எதுக்குமே யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம எப்படி அமுக்கினாலும் அது லாக்கே ஆகாது இனிமேல். அப்படி லாக்காக தான் இருக்குது. வெளியே வந்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த லாக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அடுத்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு தீக்குச்சா எடுத்து நீங்கள் அந்த அதில் உள்ள மருந்தை பூரா ஊற்றணும். எல்லா மருந்துமே நமக்கு தேவைப்படும், நிறையா தேவைப்படும். ஏன்னா ஒரு பூட்டை நிறைக்கணும். இந்த மருந்தை பூரா நம்ம பூட்டை வச்சு நிறைச்சி தான் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு நிறையா மருந்து தேவைப்படும். நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள், ஏன்னா இது ரொம்ப டைம் எடுக்கும் கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்கலாம், நம்ம தீக்குச்சியில் உள்ள மருந்தை பூரா நம்ம லாக்கில் உள்ள ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. ஃபுல்லாக நிறைஞ்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம இந்த வெடியில் உள்ள பீஸ் இருக்குது பார்த்தீங்களா? வெடியில் உள்ள திரி, அந்த திரியை நம்ம இந்த இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள். இப்போ நம்ம அந்த திரியை பற்ற வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்க நம்ம 3வது மெத்தடில் நம்ம உள்ள தீ பற்ற வச்சோம். ஆனால் தீ பற்ற வச்சதில் தீ தான் பயங்கரமாக இருந்துச்சு தவிர ஆனால் சக்ஸஸ் ஆகல, நமக்கு லாக் ஓப்பன் ஆகல. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்பரா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பர் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். until then bye.